நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் அருமையாய் கொடுத்த நல்ல இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ளவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேர வாய்களை திறந்து அப்படியே நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி, எல்லா மகிமைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்த மாலை கூட்டத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக நீர் நடத்தி கொடுக்க போறதற்காக நாங்கள் மனதார நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி நாங்கள் இருக்கிறோம் அப்பா. எங்களை ஒருபோதும் நீர் கைவிட அநீதி உள்ள தேவ நீர் அல்லவே அல்ல. எங்களை நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற தேவ நீர் அல்லவே நீர் அல்ல. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, அன்று கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவருடைய ஜீவனையே கொடுத்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறீரே. உம்மை நாங்கள் மனதாரமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உம்மை நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய பூரண கிருபை ஆண்டவரே, உம்முடைய சம்பூர்ணமான கிருபை இருக்கும்படியாய் செபிக்கிறோம். வருகிற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆவியானவரே உம்முடைய ஆளுகை, உம்முடைய தொடுதல், உம்முடைய வழி நடத்துதல் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உம்முடைய அசைவாடுதல், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் பூரணமாய் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே, அதை நாங்கள் அனுபவிக்க உம்முடைய கிருபைகளை நீர் முழுவதுமாய் எங்களுக்கு கொடுக்க போறதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நம்பின ஜனங்களை நீர் புறம்பே தள்ளுகிற தேவன் நீர் அல்லவே அல்ல ஆண்டவரே. நம்பினோரை வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே. நல்ல இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க, அற்புதங்களை செய்ய போறீங்க, அதிசயங்களை செய்ய போறீங்க. அதற்காக தெய்வமே நாங்கள் கோடான கோடி நாங்கள் நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் துதி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம், எங்கள் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் உதட்டின் காளையாகிய நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு வரை உம்முடைய தேவனுடைய வல்லமை உள்ள கரம் சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நீட்டப்பட்ட உம்முடைய புயம் எங்கள் மீது வந்து தங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கல் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மை தொட்ட யாவரும் சுஸ்தமானார் என்ற வசனத்தின்படி உம்முடைய ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சரீரத்தில் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லா பலகீனங்களையும் மாற்றி போட்டு உம்முடைய பலத்தினால் ஆண்டவரே நல்ல இந்த மாலை நேரத்தில் நீர் இடை கட்ட போறதற்காக நாங்கள் மனதாரமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சத்துருவானவன் கடந்த நாட்களிலே கொண்டு வந்த எல்லா பலகீனங்களையும் ஆண்டவரே நீர் அதை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களை வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு உம்முடைய பலத்தை, உம்முடைய சம்பூரணத்தை, உம்முடைய சுகத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் சம்பூரணமாய் கொடுத்து விட்டதற்காக நாங்கள் மனதாரமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, சிங்காசனத்தில் இருக்கிறவரே, சர்வத்திற்கும் அதிகாரியே, சேனைகளின் கர்த்தாவே நாங்கள் மனதாரும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த 50 நாட்கள் ஜெபத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பாடல்கள், எத்தனையோ ஆராதனைகள், எத்தனையோ வேத ஆண்டவரே வாக்கியங்கள், வேத வசனங்கள், செய்திகள், ஜெபங்களை கேட்க கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் மனதாரும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த மாலை நேர கூட்டத்திற்கு ஆண்டவரே இந்த நாளில் இந்த ஆயத்த ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய நன்மைகளை செய்ய போறதற்காய் நாங்கள் மனதாருமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கூட்டத்திற்காய் ஆண்டவரை ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் துரிதமாய் நீர் அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய கிருபை அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளான உம்முடைய மகிமை, திரளான உம்முடைய அபிஷேகம், திரளான உம்முடைய சம்பத்து சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த 50
நாள் ஜெபத்திற்கு பிறகு இந்த ஆலயத்தில் ஒரு எழுப்பதின் தீயை நீர் பற்றி எரிய வைக்க போறதற்காய் மனதாரமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே, ஜனங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு ஜெப வாஞ்சை, உம்மை தேடக்கூடிய ஒரு வாஞ்சை, உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாஞ்சையை நீர் கொடுக்க போறதற்காய் நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் மீதியான நேரம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் மாத்திரம் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை வழி நடத்தட்டும். உம்முடைய சமூகம் முன்பாக கடந்து செல்லட்டும். எல்லா கோணலான பாதைகள், கரடு முரடான பாதைகள் எல்லாவற்றையும் தகப்பனே நீர் நேர்த்தியாய் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வருகிற சிறியோர் முதல் பெரியோர் வரை உம்முடைய தெய்வீக கரம் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இங்கே முன்னாடி வந்து 2 பாடலை பாடுங்க. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவ நல்லவர். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து தேவையான வழிகள், நடக்க வேண்டிய பாதைகள் எல்லாவற்றையும் காண்பித்து கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்த அவர் போதுமானவர். இம்மட்டும் நம்மை வழி நடத்தினவர். இனிமேலும் நம்மை நடத்தி, இனிமேலும் நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை தேவன் ஆசீர்வாதமாய் நடத்துவார். அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி இந்த மாலை நேரத்தில் கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக நன்றி பலி நன்றி பலி என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா.
உந்தன் புகழ்தானே. என் நாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, அந்த பாடலை நம்ம பாடி கைகளை தட்டி உற்சாகத்தோடு நம்ம பாடுவோம். நல்லா இருக்குதா? அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடலியாந்துயான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகுமில்லை சௌந்தரியமில்லை, அழக கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகுமில்லை சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 14,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 14,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் முடியும் செல்வங்கி அணிந்தும், கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும்,
அவர் தொங்கினார் வருந்தி வடிவோரை மீட்டிடவே குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடிவோரை மீட்டிடவே ஆண்டோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் அதிசயம் இது இயேசுவின் தியாகம் அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம் அதிசயம் இது இயேசுவின் தியாகம் அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம் அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தேன் சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தேன் என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்றோ உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன் என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்றோ உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன் அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் அல்லேலூயா. அப்படியே நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ மகிமை, தேவ பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை, அவருடைய அளவில்லாத தயவு நம்ம மத்தியில் இறங்கும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். அதனால நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கிருபையின் தேவனே, அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. சொல்லுவோம், எனது
எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேசன் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசன் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. சொல்லுவோம், இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். ஒரு தேவ பிரசன்னமும் ஒரு தேவனுடைய கிருபையும் கர்த்தருடைய ஆளுகையும் இந்த நேரத்தில் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு தேவ பிரசன்னம் உங்களை தொடக்கூடிய ஒரு நேரம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவனுடைய இரக்கம் இந்த நேரத்தில் உங்களை தொடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் துதிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீர் மகிமையில நிறைவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறபடினால மனதார உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சுகம் தருகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா, பலன் தருகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆரோக்கியம் தருகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா, அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாம் உங்களுடைய உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை சொல்லி கர்த்தரை உயர்த்த ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஒரு தேவ கரமும் தேவ பிரசன்னமும் ஒரு தேவ மகிமை நம்மை நிரப்பி கொண்டு இருக்கிறபடினால எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. பாடுவோம், உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க, உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சொல்லுவோம், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, சொல்லுங்க, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே
நோக்கி இருக்கிறோம். அற்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கும் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க, உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். ஆமென். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், சொல்லுங்க, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். ஆமென். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென். உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, நிந்தைகள், அவமானங்கள், வெட்கங்கள், வேதனைகள், பாடுகள், துயரங்கள், கண்ணீரோடு நீங்க தேவ சமூகத்தில் நின்று நீங்க ஆராதித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் சகிக்கிற நிந்தைகள், நீங்கள் சகித்து கொண்டிருக்கிற அவமானங்கள், நீங்கள் படுகிற வெட்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு இரட்டத்தனியான நன்மையை வெகு சீக்கிரத்தில் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. ஒரு இரட்டத்தனியான நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த ஒரு கவியை மாத்திரம் அப்படியே நீங்க பாடி இந்த ஆராதனை நம்ம முடிக்க போகிறோம், நிறைவு செய்ய போகிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். நீங்க விசுவாசத்தோடு இந்த பாடலுடைய வரிகளை பாரும் பொழுது உங்களுடைய நிந்தை மாறும், உங்களுடைய அவமானம் மாறும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய நிந்தை மாறும், உங்களுடைய அவமானம் மாறும். ஆண்டவருடைய செட்டைகளில் வந்து நிற்கிறபடினால உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார். அதில் என்னோடு இணைந்து இந்த ஒரு கவியை மாத்திரம் பாடிட்டு நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்து செய்தி கேட்க போகிறோம். அதனால் அப்படி என்னோட சேர்ந்து பாடுங்க பார்ப்போம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். சொல்லுவோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். இன்னொரு முறை, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுவோமா? நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கை கரத்தையே உங்க கரத்தையே நோக்கி ஆமென். இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகளை சகித்த உடைய ஜனங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான நன்மைகளை கொடுத்து வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து கர்த்தர் நன்மை செய்வீராக. தொடர்ந்து என் கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. உம்முடைய கரத்துக்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம்.
இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி சிறப்பு செய்தி அருமையான இம்மானுவேல் அண்ணன் கொண்டு வருவாங்க. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். 128ஆம் சங்கீதம் 128ஆம் சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 128ஆம் சங்கீதம் 6வது வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இன்னொருத்தர் சத்தமாக வாசிங்க பார்ப்போம் இன்னொரு முறை. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த வசனத்தை சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்ப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பீங்க. இந்த நாளிலே நம்ம கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்திற்காகவும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த நாளில் அருமையான இம்மானுவேல் கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். நல்ல ஒரு வார்த்தையின் மூலமாய் அவங்க மூலமாய் கர்த்தர் பேசுகிற சத்தியங்களை கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கைகளை இன்னொரு முறை உற்சாகமாக தட்டுங்க பார்ப்போம். ஆமென். தம்பி காட்லஸ் பைக்குள். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். அருமையான ஊழியக்கார் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் நன்றியும் என் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டே இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசை நாதா தேனிலும் இனிய வேதா. திருமறையின் இசை நாதா தேனிலும் இனிய வேதா. தரும் எனக்கானந்த சந்தோஷம், தரும் எனக்கானந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, நீ போ, உனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புவேன், உன் வலது பக்கத்திலும் உன் இடது பக்கத்திலும் நானே உனக்கு நிழலாய் நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவோ என்று சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, எரேமியா 5:14, 23, 29 சொன்னது போல
உனக்கு கொஞ்சம்தான் பலன் உண்டு. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் சொன்னது, உன் வாயில் நான் எரேமியாவில் போட்ட வார்த்தையின்படி அக்கினி என்று நீங்கள் சொன்னீங்களே, அந்த அக்கினியான வார்த்தை இன்றைக்கு கடந்து வர வேண்டும். அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாயிருக்கும் என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற சகல பலவான்களையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அங்கங்கே கட்டி செபிக்கிறேன். அவைகள் ஒன்றும் செயல்படக்கூடாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செயல் இழந்து போ என்று கட்டளை கொடுத்து செபிக்கிறேன். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமைப்படுத்துகிறோம். துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 113 அதிகாரம் 9 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சங்கீதம் 113. மலடியை கர்த்தர் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக மாற்றி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக மாற்றி அவர் வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வேத வசனத்தை எழுதிவிட்டார்கள். ஆனால் பிள்ளை இல்லை என்று சொல்லி எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, எத்தனை குடும்பத்துக்குள்ள சண்டை, எத்தனை குடும்பத்துக்குள்ள தனித்தனியாக படுத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. எத்தனை குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லாதபடி இருக்கிறதை பார்க்கிறது. அதற்கு இந்த வசனம் சரியாக பதில் கொடுக்கிறது. என்றைக்கு அவர்கள் பிள்ளைத்தாட்சியாக மாறுகிறார்களோ அன்றைக்கு அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் வரும் என்பதற்கு இந்த வேத வசனம் உதாரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 12 அதிகாரம் 1, 2, 3, 4 வாசியுங்கள். எடுத்தவர்கள் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவனுக்கு 75 வயது. 99வது வயதில் 17:1 ஆதியாகமம் சொல்லுகிறது, இன்னும் நீ உத்தமனாயிரு. அவன் ஏற்கனவே உத்தமன்தான். அது அற்புதத்தை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் குறைவாயிருக்கிறது. ஆனால் அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். 100வது வயதிலே குழந்தை கிடைக்கிறது. அதையும் 17:17 சொல்லுகிறது. 20:1, 2, 3 இந்த வசனங்களெல்லாம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு ஈசாக்கை தருவேன் என்று சொல்லி அவர் சொன்ன வாக்கு நிறைவேறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு ஒரே ஒரு காரணம், முதலாவதாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த நபர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த நபருக்கு ஆண்டவர் மலட்டுத்தன்மையை மாற்றி பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுகிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு மளிகை கடையிலே உட்கார்ந்திருந்தேன். அருமையான ஜேபி அண்ணனுடைய மளிகை கடையிலே உட்கார்ந்திருந்தேன். ஜேபி அண்ணாச்சு நானும் பேசிக்கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு சகோதரி வந்தார்கள். அவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள் அல்ல. ஆனால் பாருங்கள், ஜேபி அண்ணாச்சி சொன்னாங்க, இமானுவேல் இந்த சகோதரிக்கு ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க, குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் மளிகை கடையினதும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து வெக்கமாக இருந்து. ஆனால் அவங்க உள்ளே வந்தாங்க. 4 வசனம்தான் வைத்து ஜெபம் பண்ணினேன். தலையில் கை வைக்கலை. 4 வசனத்தை சொல்லி அதில் ஒரு வசனம் இந்த சங்கீதம் 113:9, மலடியை கர்த்தர் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாய் மாற்றி அவர் வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்று சொல்லி, கற்பத்தின்கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பும்போது ஒரு வார்த்தை சொன்னேன்,
கர்த்தர் சகோதரியே உங்களுக்கு குழந்தையை தந்து விட்டார், அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்று சொன்னேன். இன்றைக்கும் 7-8 வருஷமாகி அந்த பிள்ளையை பாருங்களேன், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற மகளாய், துக்கங்கள் மாறின மகளாய், சந்தோஷமாய் வீட்டிலே குடியிருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் கீழ்ப்படிந்தான். எந்த நபர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை அதிசயத்தை செய்கிறார். இந்த மலட்டு கற்பத்தை மாற்றி அவருடைய பேரை பெருமைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பேரை பெருமைப்படுத்துறது மட்டுமல்ல, ஒரு சாட்சி இருக்கிறது. அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே பார்த்தால் அவருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறார், வேலைக்காரர் சொல்லுகிறார், என்னுடைய எஜமான் சீமானாயிருக்கிறார். பெண் பார்க்க ரெபெக்காளை பார்க்க போகும்போது அந்த தகப்பனார் போகவில்லை மகனுக்கு. இன்றைக்கு பாருங்கள், பெண்ணும் ஆணும் அந்த மாப்பிள்ளையும் இருவரும் நாங்கள் தரித்து பேச வேண்டும், நாங்கள் இந்த குடும்பத்துக்கு ஒத்துப்போம் என்று பார்க்க வேண்டும். இப்படி சொல்லி சொல்லி நிறைய கடந்து போகுது. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இந்த வேலைக்காரனை அனுப்பி அவன் பெண் பார்க்கும்படி இப்படித்தான், என்னுடைய இடத்திலே பாரு, வெளியிலே பார்க்காதே என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அந்த வேலைக்காரன் தான் சொல்லுகிறார், என்னுடைய எஜமான் சீமானாயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த 1 முதல் 4 வசனங்களில் சொன்னதுபடி அந்த வேத வசனம் நிறைவேறினது. பேரை பெருமைப்படுத்தினார். மலட்டு கற்பத்தோ மலட்டு தன்மையில் இருந்த அந்த சாராளுக்கு குழந்தையை கொடுத்து இந்த ஆபிரகாம் நிந்தையை மாற்றினார், அந்த சாராளுடைய நிந்தையை மாற்றினார். டுடே நைட், இன்று இரவு சொல்லுகிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை இங்கே இருந்து நீங்கள் யாருக்கு ஜெபம் பண்ணினாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசுவா 5:9 சொன்னது போல உங்களுடைய நிந்தையை புரட்டி போடுவார். அற்புதம் நடக்கும், பிள்ளை பிறக்கும், சாட்சி உண்டாகும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இது குடும்பத்தை ஒவ்வொரு சாட்சியாக ஆண்டவராகிய தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இவனுடைய மனைவி சோர்ந்து போனால், வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே அந்த 16-17 அப்படியே பார்த்தால் அவள் சோர்ந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் சோர்ந்து போகவில்லை. 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், அவன் அப்படியே விசுவாசித்தபடியினால் அவனுக்கு அது நீதியாய் எண்ணினது. இன்றைக்கு இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? எனக்கு இனிமே நடக்கும் அற்புதம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போறவனுக்கு பலனை கொடுக்கிறவர். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நீங்க எந்த இடத்திலே சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ, எந்த இடத்திலே மனம் நிந்தையோடு வந்திருக்கிறீர்களோ, அவமானத்தோடு வந்திருக்கிறீர்களோ, போராட்டத்தோடு வந்திருக்கிறீர்களோ, வெட்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ, ஏசாயா 61:7 சொன்னது போல உங்கள் வெட்கத்துக்கு 2 பலன் உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடியினால் அவனுக்கு அந்த கற்பத்தின் கனியும் கொடுத்து அவனுடைய மனைவியுடைய நிந்தனையும் மாற்றி, அது மாத்திரமல்ல அவனுடைய வேலைக்காரனே அவனுக்கு சாட்சி கொடுக்கிறான். 24:1-35 அழகாக சொல்கிற, எஜமான் சீமானாய் இருக்கிறான். அப்படி என்னது 4 வசனமும் ஆபிரகாமுக்கு பலித்தது போல, அவனுக்கு ஆசீர்வாதம் பலித்தது போல உங்களையும் கர்த்தர் எந்த விதத்தில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, ஒருவேளை கற்பத்தின் கனியாய் இருக்கலாம், திருமண தடையாய் இருக்கலாம், ஊழிய பாதையிலே பிரச்சனை இருக்கலாம், வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் உயர்வு இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஞானம் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படலாம், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கவலைப்படலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்தி நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. 2ஆவதாக வாசிங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20 முதல் 26. ஆதியாகமம் 25. போதும், 40 வயதில் கல்யாணம் பண்ணி இருக்கிறான். இன்றைக்கு எத்தனை வயதில் பெண் பார்க்கிறார்கள், மாப்பிள்ளை பார்க்கிறார்கள். எனக்கு 27 வயசுக்கு மேலே போனால் மாப்பிள்ளை வேண்டாம்,
பெண் வீட்டுக்காரர் சொல்லுகிறதுக்குள்ள ஆம்பளை வீட்டுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர் சொல்கிறாரு, எனக்கு இத்தனை வயசில் வேணும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காலம் வந்து விட்டது. ஆனால் அன்றைக்கு ஈசாக்குக்கு எத்தனை வயசு? 40 வயசு, 60 வயசுல குழந்தை. வாசியுங்கள். 40 வயதாய் இருந்தான். போதும். இங்கு பாருங்கள், ஆபிரகாமுடைய விசுவாசம் அப்படியே அவனுடைய சந்ததி ஈசாக்குக்கு வருகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நல்லா தட்டுங்க கைய. ஹல்லேலூயா. ஐயா, இங்கு ஈசாக்குக்கு 40 வயதிலே திருமணம் நடக்கிறது. ஆனால் பாருங்களேன், 60 வயதிலே குழந்தை பிறக்கிறது. ஆனால் இந்த ஈசாக்கினுடைய மனைவிக்கு யார் ஜெபம் பண்ணினால்? ஈசாக்கு ஜெபம் பண்ணினான். இன்றைக்கு ஒருவேளை கற்பத்தின் கனி இல்லை என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கணவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் இல்லையா? அடிச்சு சொல்லுவேன் ஹல்லேலூயா. சரி, சின்ன காரியம். நேற்றைக்கு ஒரு வசனத்தை சொல்லி அருமையான ஊழியக்கார் சோமன்னு சொன்னாங்களா? அந்த அதிகாரம் எத்தனை வசனம் சொல்லுங்க? அதிகாரம் ஏது? ரூத்தா? அதுவும் கிடையாது. கவனம் இல்லையா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1, 2. போர் நிறுத்தப்பட்டு விட்டது. யாரெல்லாம் ஜெபம்னா? 1, 2. இன்னும் யோசித்து தான் தூக்குவோம். அல்லேலூயா. சொல்லுமுன்னா கை தூக்கணும் ஐயா. அப்படியே ஒன்று அவ தூக்குறாளா, இவன் தூக்குறானா? இப்படி தான் ஜெபம் இருக்கிறது ஐயா. நேற்றைக்கு போன உடனே, இங்கிருந்து போன உடனே முதல் ஜெபம் ஆரம்பித்த உடனே முதல் வார்த்தை தான். ஏசாயா 40, 1, 2. நிறுத்தப்பட்டது போர், கைகளை தட்டி. ஹல்லேலூயா. என்னடா பாதி பேருக்கு இவன் இந்த மாதிரி கத்துறான, போர் நிறுத்துறதுக்கு அவ்வளோ ஒரு உற்சாகமா? அப்போ தான் சாப்பிட முடியும், டீ குடிக்க முடியும். ஆமாம், எல்லாமே கேஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு யுத்தம் கர்த்தருடையது. நீங்க சும்மா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கைகளை தட்டி. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த இடத்திலே ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவளுடைய மலட்டுத்தன்மையை மாற்றி அங்க இரட்டை குழந்தை பிறக்குது. ரெட்டிப்பான நன்மை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன வாக்குன்படி இரட்டை குழந்தை பிறந்தது. ஆனால் அவன் ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1, 2 பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில் பஞ்சம் இருந்த நாட்களிலே அவன் விதைக்கிறார். யாருக்குமே விளைச்சல் கிடையாது. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வாக்கை நிறைவேற்றுகிறார். என்ன? எத்தனை மடங்கு? 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, அங்கு பெலிஸ்தர்கள் அவரை துரத்துகிறார்கள். நீதிமொழி 16:7 சொல்லுகிறது, அவன் மாறி மாறி போய் கொண்டிருக்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த பெலிஸ்தர்களே ஈசாக்கை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். உம்மிடத்தில் தேவனாய கர்த்தர் உம்மிடத்தில் இருக்கிறாராமே. டுடே நைட், இன்று பிரபு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்க்கிறவர்கள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் பிள்ளைகள் படிப்பு எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஊழியத்தோடு இருக்கிறார் என்று பெலிஸ்தரை போன்று போராடுகிறவன், பேசுகிறவன் காண வேண்டும். அவனும் சமாதானமாய் வருவான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கு எலியேசர் சாட்சி சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு. இவங்க தன்னுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணினபடினால் கர்த்தர் இந்த ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டு குழந்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவனை ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்திலே 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தார். சங்கீதம் 37:19 சொல்லுகிறது, 33:19 சொல்லுகிறது, பஞ்ச காலத்தில் அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
ஆமா, வேதம் சொல்லுகிறது சாட்சி கொடுக்கிற பெலிஸ்தரே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சாட்சி இல்லாத நிந்தையோடு வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் நிந்தையை கர்த்தர் இன்றைக்கு புரட்டி உங்களை சாட்சியாய் சபையிலே வைக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியை, மலடியை கர்த்தர் சந்தோஷமான பிள்ளைத்தாச்சாக மாற்றி அவர் வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறாராம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சாட்சியை கேட்டேன். நான் பார்க்கவில்லை, சாட்சியை கேட்டேன். ஒரு அருமையான குடும்பத்திலே ஒரு மணமகனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், முடி இப்படி இருக்க வேண்டும், மூக்கு இப்படி இருக்க வேண்டும், காது இப்படி இருக்க வேண்டும், கலர் இப்படி இருக்க வேண்டும், படிப்பு இப்படி இருக்க வேண்டும், குடும்பம் இப்படி இருக்க வேண்டும். இது இப்போ முந்திலாம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நாற்று நட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி நாற்று நடுகிறவளை பார்த்து கூட கல்யாணம் பண்ண ஆள் இருக்குது எங்கள் குடும்பத்தில். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அத்தான் பார்த்தா போதும், அக்கா புருஷன் அது போதும். இன்னைக்கு பெண்ணு மாப்பிள்ளையும் தனி ரூம்புல பேசக்கூடிய காலம் அல்லவோ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட நாளிலே 2 பேருக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணி அதில் என்ன அடிப்பாங்க, ஆதியம் 24:50. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இப்போல்லாம் தான் மாற்றியாச்சு. பிரசங்கி 3:11. அதன் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறார், நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் செய்வார். ஆனால் காரியம் கர்த்தரால் வருதா, இல்லைன்னா படிக்கிற பள்ளிக்கூடத்தில் காலேஜில் வருதா, இல்லைன்னா பிள்ளை நல்ல பிள்ளைடா, பையன் நல்ல பையடா, கெட்டிடுவான்னு சொல்லி வருதா மனுஷனால்? நோ, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி பத்திரிக்கை அடித்து கல்யாணம் முடிஞ்சுது. சில மாதங்கள் சென்றது. அந்த பிள்ளைக்கு வயிற்று வலி. மருத்துவரிடத்திலே, குடும்ப டாக்டரிடத்திலே போனார்கள். மருத்துவர் ஒரு ஊசியை போட்டார், சரியாக போயிடுச்சு. அடுத்த மாதம் அதே மாதிரி வயிற்று வலி, அப்பவும் ஊசியை போட்டு சரியாயிருச்சு. இப்படி தொடர்ந்து 3 மாதம் வந்த உடனே அந்த குடும்பத்தாருக்கு, மாப்பிள்ளை குடும்பத்தாருக்கு சந்தேகம் வந்து விட்டது. அடுத்த முறை அதிகமான வலி, 3வது முறை மருத்துவமனையில் போய் அட்மிட் பண்ணார்கள். ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுகிறது, இந்த சகோதரி இளம் வாலிப பிள்ளையாக இருந்த அவளுக்கு கல்யாணம் முடிந்தது. இந்த சகோதரிக்கு கர்ப்பப்பையில் கேன்சர் கட்டி இருக்கிறது. மருத்துவர் சொன்னார், இதுக்கு வழியே கிடையாது, கர்ப்பத்தை எடுத்து விட வேண்டும். ஐயா 3 மாதம்தான் ஆகியிருக்கிறது, கர்ப்பப்பை எடுத்தால் பிள்ளை இருக்காது. ஒரே துக்கம், 2 குடும்பத்தாருக்கும் துக்கம். இதில் மிகவும் கவலைப்பட்டது பெண் வீட்டார் தான் மிகவும் கவலைப்பட்டார்கள். மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை தாயும் தகப்பனும் கொஞ்சம் தெம்பாவே இருந்தார்கள். சரி 3 மாதம் தான் ஆச்சு, ஏதோ தள்ளி விட்டுட்டு வேற முடிச்சுக்கலாம். அல்லேலூயா. சத்தத்தை காணும். அல்லேலூயா. உங்களுக்கு இல்லை, அது சாட்சி. அல்லேலூயா. பாருங்கள், 2 நாள் கழித்து அந்த மருத்துவர் சொன்னார், எனக்கு 2 நாள் டைம் கொடுப்போம், அடுத்த வாரம் நீங்கள் வேணா அந்த காரியத்தில் சுகம் கிடைக்கலன்னா கர்ப்பப்பை எடுத்துருன்னு சொல்லியாச்சு. போனார்கள். கர்ப்பப்பை கட்டாயம் எடுத்தாக வேண்டும் என்று சொல்லி ஒரே பிடிவாதம். இப்போ என்ன இல்லை, கர்ப்பப்பை இல்லை, எடுத்தாச்சு. தகப்பனார் சொல்லுகிறார், மாப்பிள்ளையுடைய தகப்பனார், எங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். அதை பையன் சொல்கிறான், ஆதியம் 24:50, 60, 31 சொன்னது போல இந்த காரியம் யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது என்று பத்திரிகையில் அடித்தோமே, அது பொய்யா? இல்லை. அதனால் எனக்கு இதான் மனைவி என்று சொல்லி பிடித்து கொண்டே இருக்கிறார். தாய் தகப்பன் சொல்ல, விடுறா, இது இல்லைன்னா நோண்டு, பிள்ளை இல்லாமல் வாரிசு இல்லாமல் என்னடா பண்ண போறா அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. அவங்க ஒரே தரைக்கு மனமே கிடையாது. அந்த பிள்ளையை அழைத்து, அந்த மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அழைத்து போகும்போது அவள் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மாமனார் இந்த பிள்ளையும் போயிட்டு வருகிறோம். அந்த மாமனார் சொன்னார், போயிட்டு வருகிறோம், போவோம், திருப்பியும் வருவோம். கைகளை தட்டி. ஆபிரகாம் கூட அப்படித்தான் சொன்னான். மலையிலே கொண்டு பலி செலுத்த போகும்போது நாங்கள் போயிட்டு வருவோம் என்றான். உன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவது என்று சொன்ன வார்த்தை இதுதான். அல்லேலூயா. சில நாட்கள், மாதங்கள் கடந்தது. இந்த மணமகனுக்கு மனசுல ஒரு நிம்மதி இல்லை. அவன் புலம்புகிறான், கதறுகிறான், கத்துகிறான், கண்ணீர் வடிக்கிறான். ஆனால் அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் சொன்னாங்க, எடுத்து ஒரு குழந்தையை வளர்த்துருவோன்னு சொல்லும்போது பெண் வீட்டுக்காரர் சொல்லவில்லை, மாப்பிள்ளை வீட்டுக்காரில் அவங்கள கூட சொல்லும் பொழுது அவன் அப்படிலாம் கிடையாது, வளர்க்கலாம், ஆனால் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது.
இது எப்படியாவது ஆண்டவர் இதில் ஒரு அற்புதத்தை செய்வதற்குத்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவன் மிகவும் ஆர்வத்தோடு, ஒரே பிடிவாதம், விசுவாசம். மலடியாயிருந்த அந்த ஈசாக்குக்கு, இந்த ஈசாக்குடைய மனைவிக்கு ஈசாக்கு ஜெபம் பண்ணினது போல தன் மனைவிக்காக அவன் வேண்டுதல் பண்ண ஆரம்பித்தான். பெண் வீட்டார் எல்லாரும் குடும்பமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரை, நம்முடைய ஊழியக்காரை போன்ற ஒரு ஊழியக்காரத்தை இதை சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் வெளிப்படுத்தினது, அடுத்த முதல் வாரத்திலே நீ ஆலயத்துக்கு போவாய், அங்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் இருக்கும், அதை நீ பானம் பண்ணின உடனே அடுத்த மாதமே உன் கற்பத்திலே குழந்தை இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. முதலாவது வாரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது, இயேசுடைய இரத்தம் இருக்கிறது. அதை பானம் பண்ணுகிற நேரத்திலே அவர்கள் விசுவாசத்தோடு கணவனும் மனைவியும் அதை புசித்தார்கள், குடித்தார்கள். சில நாட்கள் சென்றது, வாரங்கள் சென்றது. 41வது நாள் வாமிட் பண்ணுகிறாள். கற்பப்பை எடுத்த அருமையான சகோதரி. இந்த இயேசுவுடைய சரீரம் அவளுக்கு கற்பப்பையா உருவானது. அந்த இரத்தம் அந்த குழந்தையை உண்டாக்கிறது. வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 17:11 இரத்தத்துக்குள்ள உயிர் உண்டு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு ஜீவன் உண்டு. கைகளை தட்டி அல்லேலூயா. 10வது மாதம் நல்ல ஒரு குழந்தையை பெற்று இன்றைக்கு குடும்பம் சாட்சியாயிருக்கிறது. கைகளை தட்டி 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 கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்பொழுது அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவன் என்ன சொல்லியிருப்பான்? நன்றி. என்ன நினைக்கிறீங்க? நேற்றைய துயரம் எல்லாம் நேற்றைய துயரம் எல்லாம் என்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. இன்று நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, கர்த்தர் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சக மாற்றி அவர் வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். 3வதாக வாசிங்கள், சங்கீதம் 128:2-4 வாசிங்க. போதும் பாருங்கள். ஆதியாகமம் 30:1-2 வாசிங்கள். அடுத்து ராகேல் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாதிருக்கதை கண்டு எனக்கு பிள்ளையை நீர் கொடும். பாருங்கள், ராகேல் யாக்கோவை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நீர் பிள்ளை கொடும். அடுத்து வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேல் மேலே கோபம் கொண்டு, யார் அடைத்திருக்கிறார்? தேவனாகிய கர்த்தர் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் கற்பத்தின் கனியை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வேதம் சொல்லுகிறது, ராகேல் ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாள். அவளுக்கு ஒரு வாஞ்சை வருகிறது, என் நிந்தை மாற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய சக்களத்தை என்னென்னமோ சொல்லி என்னை சபிக்கிறாள், பொறாமைக் கொள்ளுகிறாள். ஆனால் அவளுடைய கண்களுக்கு முன்பாக என் நிந்தை மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அவள் படுத்திருக்கும் பொழுதே கர்த்தர் அவளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்கிறார். அதுதான் யார் தெரியுமா? யோசேப்பு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இங்கு ஒரு சாட்சி வருகிறது. லாபான் 30ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், யாக்கோபை பார்த்து, நீ வந்தது நிமித்தமாக என்னுடைய ஆட்டு மந்தையிலே
பல சாதி குட்டிகள் போட்டு விட்டது. ஒரு குட்டி போட்டதால் 2 குட்டி போடுது, 2 குட்டி போட்டதால் 3 குட்டி போடுது. இதனுடைய அடையாளமே ராகேலுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுக்க போகிறார் என்று முன்குறிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, நீ உன்னுடைய ஒரு கணிப்பிலே யாக்கோபை நீ வரும்பொழுதே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்று லாபான் யாக்கோபை குறித்து சாட்சி சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இருக்கிற சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறோம், நன்மையை பெற்றிருக்கிறோம், விடுதலையை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சாட்சி இருக்கிறது? ஆபிரகாமுக்கு வேலைக்காரன் சாட்சியாய் இருந்தார், பெலிஸ்தர்கள் ஈசாக்குக்கு சாட்சியாய் இருந்தார்கள். இங்கு லாபான் தாய் மாமனே இந்த யாக்கோபுக்கு சாட்சியாய் இருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், டுடே நைட் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த இடத்துல சாட்சி இல்லையோ உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32:24 முதல் 29 அவன் பலபந்தம் பண்ணுகிறவனாயிருந்தான். ஒரு காரியத்தை விடாப்பிடியாய் பிடித்து, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்று பிடித்து ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆபிரகாமுக்கு 12ஆம் அதிகாரத்தில் சொன்ன ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்து பலித்தது. ஈசாக்குக்கு வந்து பலித்த அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்து பலித்தது. கடைசியாக 128:3 வாசிங்கள். சங்கீதம் 128:3-4. போதும், பாருங்கள், கனிதரும் திராட்சை கொடியை போல உன் பிள்ளைகள் இருக்கும். ஒரு பிள்ளை என்று சொல்லவில்லை வேதம், பல பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறது. பாருங்கள், இந்த யாக்கோபு நிமித்தமாக ஆண்டவர் எங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு, யாக்கோபு அப்படி வந்து இப்போ யோசேப்பை பார்த்து 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இவன் கனிதரும் செடியாயிருக்கிறான், கொடியாயிருக்கிறான் என்று. பாருங்கள், பஞ்சகாலம் வருகிறது ஒரு சொப்பனத்தை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். பார்வோனிலே சிறையில் அடைக்கப்படுகிறான், பார்வோனின் மத்தியிலே ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தை நிமித்தம் அங்கு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்ச காலத்திலே முன்னமே சகோதரர்களுக்கு முன்பாக, தகப்பன் வருவதற்கு முன்பாக கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை அது வராதோ, யுத்தம் வருகிறது, உண்மைதான். சங்கீதம் 34 அந்த 9-10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கத்தை போன்று பேசுகிறவனுக்கு பட்டினியாய் கிடப்பா, ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பஞ்ச காலத்தில் திருப்தி அடையும்படி தன் சகோதரர்களை எல்லாம் அழைத்து வருகிறான். அவர்கள் அப்படியே காலில் விழுகிறார்கள், வணங்குகிறார்கள். சொப்பனம் நிறைவேறினது. இவரை குறித்தும் கூட ஒரு ஆள் சாட்சி சொல்லுகிறது. ஐயா, பார்வோரே சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41-42 சொல்கிறார், உன்னிடத்தில் இருக்கிற ஒரு ஆவி இருக்கிறது, அது விசேஷித்த ஆவியாயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. இவன் தான் நம்முடைய எல்லா தானியத்திற்கும், தானியத்தினுடைய கிடங்குகளுக்கும் அதிகாரி மட்டுமல்ல, இந்த தேசத்துக்கு எனக்கு பின்னாடி இவன் தான் அதிகாரி. இவன் பேசாதபடி எவனுமே பேசக்கூடாது. இவனுக்கு முன்னாடி விரல் நீட்டக்கூடாது, வாய் பேசக்கூடாது, நாய் கூட வாலாட்டக்கூடாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். ஏசாயா 54:13 சொல்லுகிறது, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் யாரால் போதிக்கப்பட்டு இருக்கிறோம்? கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். இந்த யோசேப்பு அருமையாக கர்த்தரால் போதிக்கப்பட்டபடியினால் பாவத்துக்கு விலகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யோசேப்பை குறித்து அவனுடைய தகப்பனாருக்கு சமாதான கேடு வந்ததே கிடையாது. இந்த 11 பேரை வச்சு பிரச்சனை. ஆனால் யோசேப்பு கர்த்தரால் போதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய ஆவியை பெற்றவன், கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவன். கர்த்தருடைய கிருபையால் அவனை கர்த்தர் நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, அவன் மற்றவர்களுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் பஞ்ச காலத்திலே ஆகாரத்தை போஷிக்கத்தக்க ஒரு குறைவில்லாத ஆசீர்வாதத்தை அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்ததை கர்த்தர் கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சாக மாற்றி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே 15:5 ஆதியாகமத்தில் சொன்னது போல, உன் சந்ததியெல்லாம் வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தை நிறைவேறினது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 10:22 உபாகம்.
போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கடைசியிலே பார்த்தால் அழகாக பலிக்கிறது. யாத்ரா 1:5 வாசிங்கள், அப்படியே முடித்து விடலாம். யாத்ரா 1:5. போயிருந்தான். பாருங்கள், 70 பேர் போய் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி கடற்கரை மணலத்தரையாய் பெருகி விட்டார்களையா. இன்னைக்கும் சொல்லுகிறேன், மலடியை கர்த்தர் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக மாற்றும் பொழுது உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் பெரிதாக இருக்கும் சமாதானம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கும். எந்த இடத்துல நிந்தனையும் அவமானத்தை சுமக்கிறீர்களோ அதே இடத்திலே உங்களை கர்த்தர் கௌரவப்படுத்தி தலை நிமிர்ந்து உங்கள் பிள்ளைகளை மற்றவர்கள் பார்த்து, உங்களை தூசித்தவர்கள் பார்த்து, உங்களை நிந்தித்தவர்கள் பார்த்து சாட்சி கொடுக்கிற காலம்தான் இந்த 50 நாள் ஜெபம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எசேக்கியேல் 37:37 சொல்லுகிறது, மந்தை பெருகுவது போல இந்த ஊழியம், இந்த மந்தை ஊழியம் பெருகும் பெருகும் பெருகும், சாட்சி உண்டாகும். கைகளை தட்டி 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 கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியை, மலடியை கர்த்தர் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக மாற்றி அவர் வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அப்படி எழுந்து நிற்போம். அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க வாய்களை திறந்து சொல்றதே கிடையாது. அல்லேலூயா. உங்கள் வாயின் விண்ணப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே, மலடியாய் இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தில் இந்த நபர் இருக்கிறார், இந்த ஊழியத்தில் இந்த நபர் இருக்கிறார், தூரத்தில் எங்களை இனஜன பந்துகள் அறிந்தவர் புரிந்தவர்கள் இப்படி மலட்டுத்தன்மையோடு இருக்கிறார்கள். அங்கே குடும்ப குழப்பம் இருக்கிறது, சண்டை இருக்கிறது, சமாதானம் இல்லை, ஒரு பிள்ளை தான் இருக்கிறது, ஆண்டவரே 2 பிள்ளை கொடுக்கணும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் பேசி இருக்கிறார். உங்களோடு கூட உங்கள் வாயை திறங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நன்மையினால் நிரப்புவார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த இயேசு இங்கு வந்திருக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்த இயேசு இங்கு வந்திருக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதித்த இயேசு இங்கு வந்திருக்கிறார். யோசேப்பை பஞ்சகாலத்தில் திருப்தி அடைய செய்த, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்த அப்படிப்பட்ட இயேசு இங்கு வந்திருக்கிறார். உங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் அப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், என்னை விடுதலை ஆக்கு, எனக்கு கிருபை பாராட்டுங்க என்று சொல்ல சொல்ல உங்க மேல ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்குகிறது, ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு அபிஷேகம் இறங்குகிறது, ஒரு ஆசீர்வாதம் இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது. The name of Jesus power, the Lord of the Lord, King of the King, supernatural power. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அற்புதம் அடையாளம் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளுங்கள். Everybody, the name of Jesus, fire. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியக்கார் குடும்பத்தையும் விசுவாச குடும்பங்களையும் நான் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், பதில் கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை உங்க ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பினைக்கும் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.